ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புது வருட வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் கடந்த வருடம் முழுவதிலும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 2026ஆம் ஆண்டும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்திற்கான இந்த வருடத்திற்கான கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தை என்றால் 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த நாளில் நம்மை பார்த்து தேற்றி நம்மளுக்கு தேவன் கொடுக்கின்ற வார்த்தை இதுதான். மகனே மகளே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கடந்த வருடங்களில் கடந்த 2025ஆம் ஆண்டு எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். எத்தனையோ நன்மையான காரியங்களை இழந்து போயிருக்கலாம். உங்கள் சரீரங்களில் உள்ள பலனை இழந்து போயிருக்கலாம். மன ரீதியான பலனை இழந்து போயிருக்கலாம். உங்கள் செல்வங்களை இழந்து போயிருக்கலாம். உங்கள் தொழில் காரியங்களில் எண்ணற்ற தோல்விகளை நீங்கள் சந்தித்து இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை இதுதான். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதை பார்த்து இந்த வார்த்தை தான் சொன்னார் கர்த்தர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அதே வார்த்தையை தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எந்த காரியத்தை இழந்து போய்விட்டேன், எந்த காரியம் எனக்கு இனிமேல் கிடைக்க வாய்ப்பில்லையே என்று நீ தவித்துக் கொண்டு இருக்கிறாயோ, இழந்து போன காரியத்தை காட்டிலும் பெஸ்டானதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போவதில்லை. ஏதோ நீங்கள் இழந்த ஒரு சில காரியத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள போவதில்லை. இழந்த சகல காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். பாருங்கள், வேதத்தில் யோபு என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தான். அந்த மனிதன் செல்வம் நிறைந்த ஒரு மனிதன் தான். அந்த ஊரிலே செல்வம் நிறைந்த மனிதன், எல்லாமே இருந்தது. பிள்ளைகள் இருந்தார்கள், மனைவி இருந்தால், ஒட்டகம் இருந்தது, ஆடு இருந்தது, மாடு இருந்தது, செல்வங்கள் இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், எல்லாமே இருந்தது. ஆனால் ஒரு நாளில் எல்லாவற்றையும் அவர் இழந்து போய்விட்டார். அந்த யோபு எல்லாவற்றையும் இழந்து போன பொழுதும் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசத்தை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் இழந்து போகவில்லை. தன் மனைவி கூட சொல்கிறார், தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிடு என்று. ஆனால் தேவனை அவர் ஒருபோதும் தூசிக்கவே இல்லை. எல்லாம் என்னிடத்தில் இருந்து ஆடு போய்விட்டது, மாடு போய்விட்டது, என் பிள்ளைகள் போய்விட்டார்கள், எல்லாம் போய்விட்டது. ஆனாலும் எனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது, என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் இழந்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு திருப்பி கொடுப்பார். அவர் யோபுவை பாருங்கள், சொத்துக்களை மாத்திரம் இழக்கவில்லை, தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், தன்னுடைய சரீரத்தில் பலனை இழந்தார், மன ரீதியான காரியங்களை சந்தித்தார். எல்லாவற்றையும் சந்தித்த பொழுதும் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசத்தை இழந்து போகவில்லை. அப்ப இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் 2025ஆம் ஆண்டு எண்ணற்ற காரியங்களை நாம் இழந்து போயிருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளை இழந்து போய்விட்டேனே, என்னுடைய சொத்துக்களை இழந்து போய்விட்டேனே, என்னுடைய சமாதானத்தை இழந்து போய்விட்டேனே, என்னுடைய சந்தோஷத்தை இழந்து போய்விட்டேனே என்று எண்ணற்ற காரியத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், யோபு எப்படி இழந்து போனதை மறுபடியும் திருப்பி கொண்டாரோ, இழந்து போன காரியத்தை எப்படி மறுபடியும் இரட்டிப்பாக திருப்பி கொண்டாரோ, அதே போலதான் நீங்களும் இழந்து போன காரியத்தை இரட்டிப்பாக திருப்பி கொள்ள போகிறீர்கள். உங்கள் சமாதானத்தை இழந்து போனால் சரி, அந்த சமாதானத்தை இழந்து போன சமாதானத்தை திருப்பி கொடுக்க போகிறார். எந்த விதத்தில் சந்தோஷத்தை இழந்து போனீர்களோ அந்த சந்தோஷம் இரட்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிறது. எந்த பலனை இழந்து போனீர்களோ அந்த பலன், இழந்து போன பலனுக்கு பதிலாக ஒரு இரட்டிப்பான பலன் வருக போகிறது. என் தொழில் காரியத்தில் இதை இழந்து போய்விட்டேனே என்று நீங்கள் தவித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் இழந்து போனது எல்லாம் யோபுக்கு எப்படி இரட்டிப்பாக வந்ததோ அதே போல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த 2026ஆம் ஆண்டு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதை திருப்பிக் கொள்ள வைத்த தேவன், யோபுவை திருப்பிக் கொள்ள வைத்த தேவன், உங்களையும் அவர் திருப்பிக் கொள்ள வைக்க போகிறார். இந்த 2025ல இழந்ததை இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு திருப்பிக் கொள்ள போகிறார். எப்படி யோபு விசுவாசத்தை மாத்திரம் இழந்து போகாமல் இருந்தாரோ அதே போல் நீங்கள் விசுவாசத்தை இழந்து போகாமல் இருங்கள். இழந்ததை திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? அப்பா, கடந்த 2025ஆம் ஆண்டு எந்தெந்த காரியங்களை இழந்து போய்விட்டோமோ என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்ற வார்த்தை இந்த வருடம் முழுவதிலும், வாழ்க்கை முழுவதிலையும் இவர்களுக்கு வாக்குத்தத்தங்களாக அமைவதற்காக நன்றிப்பா. எல்லா பழைய காரியங்களை நீக்கி புதிய காரியத்தை செய்வதற்காக நன்றி. யோபு இழந்ததை காட்டிலும் இரட்டிப்பாக கொடுத்ததை போல இவர்கள் எந்த காரியத்தை இழந்து தவிக்கிறார்களோ இரட்டிப்பாக கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.